ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர் கொஷின் பார்ட் 6 வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 5 பார்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம போடுற வீடியோஸில் வந்து முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம். அதுதான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம அந்த ஷார்ட்ஸ் வந்து எடுத்தோம். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சை எப்படி ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஹஸ்பண்ட் அலாங் வித் இஸ் ஒய்ஃப் நாட் அப்ளிகபிள் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அதில் என்னென்னா, கிரெடிட் கார்டு ஹோல்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் வந்து இதில் வந்து இந்த ஆக்சஸ் பண்ண முடியும். கூட யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அதிலே. அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, கிரெடிட் கார்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் அதை வந்து இந்த ஆக்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் தனியாக இதுக்காகலாம் கிரெடிட் கார்டு வந்து வாங்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் இதுக்காக போய் நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து வாங்கக்கூடாது. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஐ டைட் மெனி டைம்ஸ் ஃபார் திஸ் த மெசேஜ் எரர் யுவர் ஆதார் வெரிஃபிகேஷன் லிமிட்ஸ் ஹவ் பீன் எக்ஸாஸ்டட் ஃபார் டுடே அண்ட் வென் விச் டைம் கேன் வி அத்தன்டிகேட் ஆதார் ப்ரோ ஆல்சோ கேன் வி அத்தன்டிகேட் ஆதார் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி தக்கல் புக்கிங் ஃபர்ஸ்ட் 50 minutes ஆர் ஆஃப்டர் 50 minutes அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இப்போ நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறப்பே October 28 கண்டிப்பாக ஆதார் வந்து அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் வந்து ட்ரெயின் டிக்கெட்டே வந்து புக் பண்ண முடியாது. நார்மல் அந்த அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் வந்து 60 days முன்னாடி வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டிக்கெட்டும் புக் பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது அதுக்காக ஆதார் வந்து அத்தன்டிகேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். சரிங்களா? உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் அந்த ரயில்வே ஆப் இல்லை ரயில் கனெக்ட் ஆப்பில் போயிட்டு அத்தன்டிகேஷன் பண்ணுறப்போ ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் போட்ட பிறகு உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு மெசேஜ் போகும். அப்படி மெசேஜ் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, உடனே அத்தன்டிகேட் ஆகும். அப்படி உங்களுக்கு வந்து மெசேஜ் வரல அப்படின்னா நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 24 hours அப்புறம் தான் நீங்கள் வந்து திரும்ப ட்ரை பண்ணணும். உடனே வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த லிமிட் எக்ஸாஸ்டட் அப்படின்னு தான் வரும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஆதார் வந்து நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு தடவை நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதும் அந்த ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் எவ்வளோ நாளும் புக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஹாய் ப்ரோ, பொதுகையில் 3A கோச் B1 B2 B3 B4 அதில் ஸ்க்ரீன் இருக்குமா அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இப்போ 3Aனா நமக்கே தெரியும், 3 tier AC, 2Aனா 2 tier AC அண்ட் 1Aனா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போது அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் எந்தெந்த கோச்சஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2A 2 tier AC இருக்கும் பார்த்தீங்களா அதில், அண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் 3Aல வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் இருக்காது. பட் அந்த ஏசி ஸ்லீப்பர் கோச் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2A அண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா கூப் அண்ட் கேபின் அப்படின்ற மாதிரி தனியாக வந்து பிரிக்கலாம். கேபின்ன்றது வந்து 4 பேர், அதாவது 4 சீட்ஸ் இருக்கும். அதேமாரி கூப்புன்றது வந்து ரெண்டு பேர் தூங்குற மாதிரி சீட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு ரூம் கம்ஃபர்டபுள் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அதேமாரி இப்போது 3A கிளாஸில் வந்து சைடு அப்பர் சைடு லோயர் அண்ட் வந்து 3 சீட்ஸ் இருக்கும், அப்பர் லோயர் மிடில் அப்படின்ற மாதிரி. பட் 2Aல வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அப்பர் அண்ட் லோயர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அந்த மிடில் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3A கோச்சில் வந்து இருக்காது. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ எனக்கு டவுட், நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணீங்க, தக்கல் ஃபேர் 4 டிக்கெட் 1 PNR ரன், அந்த ஃபேர் வந்து சேஞ்ச் ஆகுமா இல்லை சேமாக தான் இருக்குமா அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காரு. இப்போ நான் ஒரு தக்கல் டிக்கெட்டோ இல்லை ப்ரீமியம் தக்கலோ புக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ புக் பண்ணுறப்போ சேம் ப்ரைஸ் தான் எல்லா டிக்கெட்ஸுக்கும் வரும். சரிங்களா? ஸோ ஒரு PNR நம்பருன்றப்போ ஒரு டிக்கெட்டுக்கு, அதாவது ஒரு டிக்கெட் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் இன்னொரு டிக்கெட் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் வராது. ஒரு PNR நம்பர்னால் அதில் இருக்க எல்லா டிக்கெட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ரீமியம் தக்கில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டாலும்
அதில் வந்து டைனமிக் ஃபேரில் ஒர்க் ஆகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து குறைய அந்த ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு அட் அ டைமில் வந்து நீங்கள் 3 பேருக்கு ப்ரீமியம் தக்கல் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து 400லேருந்து 1000 ருபீஸ் வந்துருக்கு அப்படின்னா, அந்த 3 பேருக்குமே 1000ல் தான் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 800, இன்னொருத்தருக்கு வந்து 1000 அப்படின்ற மாரி இருக்காது. சரிங்களா? ஒரு பிஎன்ஆர் நம்பருக்கு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏறுதோ அதே தான் எல்லாருக்குமே வரும். இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ தீபாவளிக்கு ரயில் ஒன் ஆப்பில் புக் பண்ணேன், டிக்கெட் கேன்சல் ஆச்சு, பட் ரீஃபண்ட் ஆகலை, என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க, பட் டிக்கெட் கேன்சல் ஆச்சு, இல்லை வந்து ரீஃபண்ட் இன்னும் வரல அப்படின்னா கரெக்டாக 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபெஸ்டிவல் டேஸ் அண்டு சண்டேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டேஸை வந்து 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் கால்குலேட் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். அந்த இந்தியன் ரயில் ரீஃபண்ட் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து காட்டும். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் மெசேஜஸ் வந்து வராது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், கண்டிப்பாக 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் ரீஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரீஃபண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். carrot@irctc.co.in இந்த மெயில் ஐடிக்கு வந்து நம்மளோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மொத்தமாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க சீக்கிரமாகவே. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ 8 hours முன்னாடி தானே சார்ட் ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த சிபி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம விளாக் மாதிரி போட்டிருந்தோம். சரிங்களா? என்டையர் ஜேர்னியை வந்து கவர் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து நான் 6 hours முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பேன். பட் அது வந்து தப்பு. ஆக்சுவலாக அது என்னென்னா நான் தெரியாமல் சொல்லிட்டேன். பட் 8 hours முன்னாடி தான் ஃபஸ்ட்டு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியுமே நம்ம நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம். பட் அந்த விளாகில் வந்து நம்ம 6 hours சொல்லியிருப்போம். பட் ஆக்சுவலாக 8 hours தான். 8 hours முன்னாடி ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 hours முன்னாடி தான் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சார்ட். இப்போ இந்த ஜூலை 25 அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 hours முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா மற்றவங்க அதர் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட இன்னொன்று என்னென்னா, இப்போது செகண்ட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகலை. 30 minutes முன்னாடி அந்த செகண்ட் சார்ட் ப்ரிப்பரேஷன் டைம் வந்து அப்படியே இருக்குது. அது எதுவும் சேஞ்ச் ஆகலை. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ எதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் ஆப்ஷன் நோ கொடுக்குறீங்க, எனி ரீசன் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ரீசன் எதுவுமே இல்லை. நான் டிக்கெட் புக் பண்ணுறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கை வந்து அந்த நோவில் போயிட்டு செக் ஆகிடும் எனக்கு. சரிங்களா? எஸ் நோன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். 35 பைசே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசஞ்சருக்கு வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா அது வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த தடவை பட் இது மேண்டேட்ரி தான். நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அதில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடிஷனலாக 0.35 பைசே வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஏதாவது டெத் இல்லை பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 10 lakhs வந்து பே பண்ணுவாங்க அந்த இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி. சரிங்களா? அதேமாரி உங்களுக்கு வந்து இப்போது பார்ஷியல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா 7,50,000 வந்து பே பண்ணுவாங்க. அதேமாரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs வந்து கொடுப்பாங்க. அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாமே நீங்கள் அந்த இன்சூரன்ஸை வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு டிக்கெட் புக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து மெயிலாக வந்து பிடிஎஃப்பில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த அந்த ஆக்சிடென்ட் கவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு மெயிலில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து போடுவோம் டீட்டெயிலாக. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னா, ப்ரோ ட்ரெயினில் லேடிஸ்க்குன்னு அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இப்போது ட்ரெயினில் வந்து லேடிஸ் கோச்சுன்னு தனியாக வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ லேடிஸ் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக அந்த லேடிஸ் கோச்சில் போய் ஏறிக்கலாம். சரிங்களா? அது வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தான். அங்கே போய் ஏறிக்கிட்டாங்கன்னா மற்ற ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் அது தனி கம்பார்ட்மெண்ட் தான். அதனால் லேடிஸ்க்குன்னு தனி அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் எல்லா ட்ரெயின்லேயுமே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ப்ரீமியம் தக்கால் அவைலபிள் இன் கவுண்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கமெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கப்போ ப்ரீமியம் தக்கால் கவுண்டரில் அவைலபிள் இல்லை, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான்
அவைலபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்போம். பிகாஸ் நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம அந்த புக்கிங் கிளர்க்கிட்ட கேட்டு தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து அந்த சொல்யூஷன் வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா, அவர் வந்து இல்லை அவைலபிள் இல்லை அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருப்பார். பட் நான் வீடியோ போட்ட பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்து இல்லை ப்ரோ அது வந்து டைனமிக் ஃபேரில் ஒர்க் ஆகும், அதனால் வந்து புக்கிங் கிளர்க் வந்து சொல்ல மாட்டாங்க, நம்ம திடீர்னு ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் வந்து பே பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி நம்ம எதுக்கு நம்ம டேரெக்டாக போயிட்டு புக்கிங் கிளர்க்கிட்டே போய் கேட்போம், ப்ரீமியம் தக்கல் கவுண்டரில் வந்து அவைலபிள் இருக்கா இல்லையா, ஒரு சொல்யூஷன் வந்து தெளிவான சொல்யூஷன் வந்து நம்ம சொல்லணும். பிகாஸ் நம்ம கொடுக்குற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ராங்காக போயிடக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்கிற புக்கிங் கிளர்க்கிட்ட வந்து கேட்டோம். சரிங்களா, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா அது டைனமிக் ஃபேரில் ஒர்க் ஆகும் அப்படின்றதால இப்போ ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுறப்போ ப்ரீமியம் தக்கல் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பார்த்தீங்கன்னா டைனமிக் ஃபேரில் ஒர்க் ஆகும், டிக்கெட் அவைலபிலிட்டி வந்து கம்மியாகிறப்போ அந்த ப்ரைஸ் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சேம் அதேமாரி தான் வந்து இங்கேயும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. கவுண்டர்லேயுமே இந்த ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். சரிங்களா, அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சரி, இப்போ தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல சார், தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, அதில் வந்து இந்த ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாங்களா இதில்? அது யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் கவுண்டரில். ஏன்னா ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் அதே தான். இப்போ ஆனால் கவுண்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதை ப்ரீமியம் தக்கல் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தா புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 3-4 பேருக்குனா மாஸ்டர் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், புக் பண்ணுறப்போ ஃபெச்சிங் மாஸ்டர் லிஸ்ட்னு கொஞ்சம் டைம் எடுக்குது ரெயில் கனெக்ட் ஆப்பில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இப்போ ரெயில் கனெக்ட் ஆப்பில் புக் பண்ணுறப்போ நமக்கு இந்த இஷ்யூஸ் வந்து ரெகுலராக நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போது ஒருத்தர் 2 பேர்னால் பரவாயில்ல, நம்ம டேரெக்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கலாம், நேம் ஏஜ் அண்ட் ஜெண்டர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா போதும், டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே 3-4 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளால் புக் பண்ணுறதுக்கு கஷ்டம். சரிங்களா, ஸோ 3-4 பேர் டைப் பண்ணுறப்பே அந்த தக்கல் டைம் வந்து 2 மினிட்ஸ் மேலே ஆகிரும், உங்களால் வந்து புக் பண்ண முடியாது. தக்கலுக்கு வந்து ரொம்ப நம்ம ஃபாஸ்டாக் பண்ணால் தான் தக்கல் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, நம்ம நிறைய லைவ் தக்கல் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை போய்ட்டு வேணும்னா பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்துட்டு இப்போது ஃபெச்சிங் ரெயில் கனெக்ட் ஆப்பில் வந்து இந்த மாஸ்டர் லிஸ்ட் ஃபெஸ்டிங் இந்த இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரயில் ஒன் ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த மாஸ்டர் லிஸ்ட் ஃபெச்சிங் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ நம்ம பல தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். மாஸ்டர் லிஸ்ட் வந்து நம்ம ரயில் ஒன் ஆப்பில் ஆட் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த ஃபெச்சிங் அந்த ரயில் கனெக்ட் ஆப்பில் மட்டும்தான் அந்த மாஸ்டர் லிஸ்ட் வந்து ஃபெச்சிங் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ரயில் ஒன் ஆப்பில் வந்து அந்த இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், மாஸ்டர் லிஸ்ட் வந்து இந்த 10:55க்கு மேலே இப்போ நீங்கள் ஏசி கிளாஸஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 9:55க்கு மேலே அப்டேட் பண்ண முடியாது. நான் ஏசி ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா 10:55க்கு மேலே வந்து அப்டேட் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் என்னென்னா, நம்ம வந்து மறுபடியும் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பேட்ரி ஆப்ரேட்டர் கார் இன் ரயில்வே ஸ்டேஷன். அதில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பேட்ரி ஆப்ரேட்டர் காருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பர் பர்சனுக்கு 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது அந்த பேட்ரி கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு பர்சனுக்கு 10 rupees தான் அப்படின்ற மாதிரி. பட் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஒரு சில சிட்டிஸை பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து மாறுது. ஸோ அண்ட் ஒரு சில சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 rupeesனு சொல்கிறாங்க, ஒரு சில சிட்டிஸில் 20 rupees 30 rupees இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது டிஃப்ரெண்ட் சிட்டிஸை பொறுத்து அந்த பேட்ரி ஆப்ரேட்டர் கார் வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, வயசானவங்களாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த பேட்ரி காரில் வந்து நம்ம கூப்பிட்டு போகிறப்போ நமக்கு வந்து அந்த நேராக நம்ம கோச் நம்பர் ஜஸ்ட் அந்த நம்ம எந்த ட்ரெயினை சொல்லிட்டா போதும் அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போய்ட்டு இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ ட்ரெயின் டிக்கெட் எத்தனை நாளைக்கு முன்னாடியிலேருந்து புக் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காரு. இப்போது ஒரு அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ட்ரெயின் புக்கிங்ஸ் வந்து 60 daysக்கு முன்னாடியே வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, ஸோ இன்னிலேருந்து 60 days கால்குலேட் பண்ணுங்க. அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும், கரெக்டாக 60 daysக்கு முன்னாடி. அந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவே வந்து இந்த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் சீசன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து டேட்ஸ்லாம் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. சரிங்களா, அது வந்து கரெக்டாக 60 days இருக்காது, பட் அந்த டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்.
இப்போ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி 12, 13 அந்த மாதிரி டேட்ஸில் வந்து வருது. அண்ட் அதுக்கான புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 13, 14 இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படி புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜிலலாம் வந்து நம்ம போஸ்ட் போடுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யூடியூப்லேயுமே நம்ம வந்து வீடியோ போடுவோம் அதை பற்றி. ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அண்ட் இவேலட்ஸ் போத் ஆர் சேம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஆர் வேலட் வந்து வேறு, இவேலட் வந்து வேறு. இவேலட் வந்து ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் வந்து இவேலட்னு சொல்லுவாங்க. ரெயில் ஒன் ஆப்பில் வந்து ஆர் வேலட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த 2 ஆப்லேயுமே நம்ம வந்து சேம் ஐஆர்சிடிசி யூசர் ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணுவோம். பட் வேலட்னு வரப்போ இப்போ நீங்கள் ஐஆர்சிடிசி இவேலெட்டில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க 1000 ருபீஸ். அது வந்து இந்த ரெயில் ஒன் ஆர் வேலெட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேலட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் தான். சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து சேமாக தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது தான் இந்த ரெயில் ஒன் ஆப். ஸோ இது வந்து ரெயில் கனெக்ட் ஆப்பை வந்து கம்பேர் பண்ணுறப்போ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லோடிங் இஷ்யூஸ்லாம் நிறையா வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரெயில் ஒன் ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து மை ஃப்ரெண்ட் காட் ப்ரீமியம் தக்கல் அட் சேம் ப்ரைஸ் பை யுவர் டிப்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டில் பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளுமே வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம், தக்கலுக்கு யூஸ் பண்ணுற அதே ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரீமியம் தக்கலுக்கு போட்டிங்க அப்படின்னா சேம் ப்ரைஸ்லேயே உங்களால் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லியிருப்போம். பிகாஸ் தக்கல் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேம் ப்ரைஸில் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து எப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவும் போட்டிருப்போம். நம்ம ப்ரீமியம் தக்கல் யூஸ் பண்ணி சேம் தக்கல் ப்ரைஸ்க்கே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க நண்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். பிகாஸ் இப்போது இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளால் கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அட் அ டைமில் வந்து 30-40 பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, என்னால் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து கமெண்ட் போடுறப்போ அது முக்கியமான கமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சொல்யூஷன் போடுறோம். கூடிய சீக்கிரமே நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதில் உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஸ்பாட்லேயே வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஒரு பிளானும் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, சபரிமலை ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நான் கண்டிப்பாக ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எதாவது விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ப்ரோ. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த செங்கனூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சென்னை சென்ட்ரல்லேருந்து போகிறாங்க அப்படின்னா அந்த கேரளாவில் செங்கனூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து பம்பாக்கு வந்து பஸ்ஸில் வந்து போகிற மாதிரி இருக்கும். 30 கிலோமீட்டர் தான். அண்ட் அங்கேருந்து வந்து அந்த நிலக்கல் வழியாக சபரிமலைக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஏதாவது விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி வீடியோ போடுவோம் தெளிவாக. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரயில்வே ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? அது எவ்வளோ பெரிய டவுட்டாக இருந்தாலும் சரி, அது முக்கியமான டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோவை வந்து செப்பரேட்டாக வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ உங்களோட இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்து நம்ம மக்கள்கிட்ட நிறையா இந்த ரயில்வே ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே தெரியாத விஷயம் நிறையா இருக்குது, அதை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாேருக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கமே. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தயங்காமல் வந்து கேளுங்க. அண்ட் அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே நம்ம ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து இந்த யூடியூப்லேயும் வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.